முட்டைனாலே நம்ம செய்கிறது முட்டை பொரியல், ஆம்லேட் இல்லை முட்டை குழம்பு. இதை தவிர நம்ம வேறு எதுவுமே செய்ய மாட்டோம். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் அடிக்கடி இதே மாதிரி தான் செய்வீங்க. ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு தயிர், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு கடலெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த டிஷ்ஷோட பேர் வந்து சில்லி முட்டை கிரேவி. நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சிங்கன்னா விடவே மாட்டீங்க. இது தோசை சப்பாத்தியோட சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா கொடமிளகா, தக்காளி, பல்லாரி. பல்லாரி பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். கொடமிளகாவில் வந்து விதையை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளிலையுமே அதே மாதிரி தான் விதையை எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அந்த விதை அந்த சாறு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம், வேஸ்ட் பண்ணி பண்ணிடாதீங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, இது கூட தக்காளியோட சாறு எடுத்து வச்சோம்ல அதையும் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொடமிளகாய், தக்காளி, இந்த டைமில் நம்மளுக்கு தேவையான அளவு அந்த வெஜிடபிள்கான உப்பை போட்டுக்கணும். ஆல்ரெடி நம்ம மசாலாலையும் உப்பு போட்டு வச்சுருக்கோம். இப்போ காய்கறிக்கான உப்பை சேர்த்துக்கோங்க. இது கூடவே மசாலா கலவையை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்கோங்க. முட்டையை வந்து கொஞ்சமாக கீறி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த மசாலா வந்து அதில் ஏறுறதுக்காக லைட்டாக கீறி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுருங்க. சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் மல்லித்தலை தூவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வேகிற கேப்லேயே நீங்கள் காய்கறி எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தான் சூப்பராக ரெடி ஆயிரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.